ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட எஸ்கே கேமிங் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கிராணியோட வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். சொட்டைக்கிழவியும் மொட்டையனும் இங்கே இருப்பாங்களான்னு தெரியல. அவங்க இருக்கும்போது மரியாதையாக பேசுவோம், அவங்க இல்லாதப்ப கொஞ்சம் டெரரான பீஸ் மாதிரி காட்டிக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போய் கிராண்ட்பா வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளெல்லாம் கண்டுபிடிக்க போயிருக்கோம். இங்கே டக் டேப் இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒன்றும் இல்லை, அந்த சைடு கிராண்ட்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கிராண்ட்பா இருக்காரு. அப்புறம் இந்த சைடு தள்ளி விட்டா கிராணி மேலே போகலாம் கைஸ். மேலே கிராணி வருமா? வந்துடுச்சு கைஸ். என்னோடய கெஸ்டிங்லாம் இன்றைக்கி என்னன்னே தெரில, ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்படியே இந்த சைடு போகலான்னு பார்த்தா இந்த சைடு போகலான்னு பார்த்தா கிராணி அங்கே நிற்கிது, நம்மளை பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு மேலே போய் அங்கே ஒரு டோர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்று மறந்துட்டோம். அங்கே மேலே ஒரு டோரில் ஒரு வுட்டன் லாக் இருக்கும், அதை எடுக்க மறந்துட்டோம். நம்மளால் போக முடியாது. கிராணி நம்மளுக்காக அங்கே தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ கீழே போனால் நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். சொட்டைக்கிழவி கையால் அடி வாங்க வேண்டும். அதனால் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கீழே போய் பார்க்கலாம். பொறுமையாக போகலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கிராணி அங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராணியை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். கிராணி கையால் அடி வாங்க போகிறோன்னு நினைக்கிறேன், ஆனால் வாங்கலை. வாங்க, நம்ம இப்போ மேலே தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு செக்யூரிட்டி கண்டுபிடிக்கிறோம். செக்யூரிட்டி கீயை கண்டுபிடிச்சி நம்ம வந்து அது என்ன பண்ண போகிறோன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான பொருளெல்லாம் எடுத்து அந்த ரூம்குள்ளே போட போகிறோம். இந்த இதில் தான் போய் ஒளியும்னு நினைக்கிறேன். நான் இந்த கேமு ரொம்ப நாளாக போடணுன்னு இருந்தேன், நான் மறந்துட்டேன். அப்புறம் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இல்லை கேஸ், ஒரு தாட்டி பிகேஎஸ்டி ரோப்ளாக்ஸுக்கு கொடுத்துருப்பேன். அது அவ்வளோலாம் நல்லா இருக்காது. ஏன்டா இத்தனை நாளாக எந்த வீடியோவும் போடலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்புறம் ஸ்டடீஸ் விஷயம் கைஸ், அதனால தான். சரி வாங்க, மற்ற பேசுறதை விட்டு வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கிராண்ட்பா போயிட்டான்னு நினைக்கிறேன், அதாவது போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட கிராணி கிராணி வராங்க. கிராணி கொஞ்ச நேரம் சுற்ற விட்டுட்டு நம்ம இங்கே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு தான் போகிறோம். அவ்வளோதாங்க கைஸ், கிராணி கையில் அடி வாங்க போகிறோம். வாவ், கிரேட் எஸ்கேப் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கிராண்ட்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓய் மொட்டையா, ஓய் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டையன் தூங்கிட்டா கேஸ். அவ்வளோதான், செக்யூரிட்டிக்கு நமக்கு தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு விட்டுருந்தா கிராணி கையில் செத்துருப்போம் கைஸ். அந்த இதில் அடி வாங்கியிருப்போம். நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி கீயை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ போய் செக்யூரிட்டி ரூமை ஓப்பன் பண்ணி தேவையான பொருளெல்லாம் எடுத்து அந்த ரூம்குள்ளே போட போகிறோம். ரூம்குள்ளே போட்டு கடைசியாக ஒன்றா எடுத்து மேலே போக போகிறோம். இப்போ வாங்க தேவையான பொருளை தேட போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிச்சனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிச்சனில் ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் வந்து என்ன பிளான் போடுறேன்னா, ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு முன்னாடி கிராண்டியும் கிராண்ட்பாவும் நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் 2 பேட்டையும் போட்டு தள்ளிட்டோன்னா வேலை முடிஞ்சில்ல. 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா அவங்க வந்து ஸ்பான் ஆவாங்களே கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள சுட்டு விளாண்ட எப்படி இருக்கும். ஒவ்வொரு அடி ஓட போவி. ஐயோ கைஸ், அந்த சொட்டைக்கிழவி நம்ம மேலேயே கையை வச்சிச்சு கைஸ். நம்மளுக்கு எப்போ ஆயுதம் கிடைக்குதோ அப்போ அந்த சொட்டைக்கிழவியை நம்ம முடிச்சு கட்டிடலாம். டேசர் கன்னுக்காக தான் கைஸ் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டேசர் கன் மட்டும் என் கையில் கிடச்சிது, அந்த சொட்டைக்கிழவியை நான் முடிச்சு விட்ருவேன். வாங்க கைஸ், டே 2 வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது டே 3ல் உங்களுக்கு தெரியும். டே 3 முடிஞ்சு டே 4ல் தான் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு டே 4 வந்து ஒரு சர்ப்ரைஸ், அதில் ஒரு சர்ப்ரைஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா டக் டேப் எடுத்து இப்போ போய் சேவ் பண்ணி வைக்க போகிறோம். இங்கே ஒன்றும் இல்லை, மறந்துட்ட பாருங்க. அப்புறம் அதை தட்டி விட்டால் கிராணி வரும்ல. என்ன கைஸ் சரிங்கணும். நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு கிராணி இங்கே வர வைக்க போகிறோம். கிராணி இந்த வழியாக வந்தால் நம்ம அந்த வழியாக போகணும். என்னடா உனக்கு கிராண்ட்பா பயமே இல்லைன்னு கேட்டால், அவன் வெட்டு கைஸ். கிராணி அளவுக்கு கூட அவன் ஸ்பீடாக வரமாட்டான். பேருக்கு தான் பையன், ஆனால் பண்ணுற வேலைலாம் பொண்ணு மாதிரி தான் பண்ணுவான். வாங்க நம்ம இப்போ போய் இங்கே இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு தேவையானது 3 பிக்சர்,
அப்புறம் டக்ட் டேப் கிடச்சிருச்சு கைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் கீ, கேசோலின், அப்புறம் ஃப்யூஸு கைஸ், ஃப்யூஸு. வேறு ஏதாச்சும் தேவையா? வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இந்த 4 இருந்தால் போதும், நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாம். நம்ம இப்போ எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி இங்கே வர வைக்கலாம். கிராணியை நம்ம இந்த வழியாக போயிடலாம் கைஸ். ஓய் ஃப்ரெண்ட்ஸ், கிராணி நம்மளை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். கிராணி நம்மளை எங்கே போகிறோமோ அங்கேயே துரத்திட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேயே ஒரு 5 நிமிஷம் நிற்போம். கிராணி சாந்தமாகிவிடும், அப்புறம் நம்ம கிளம்புவோம். ஓகே. என்னடா இவன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு ஃபீவர் கைஸ், அதனால தான் ஒழுங்காக பேச முடியல. இனி நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லாம் நான் ஒழுங்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டருக்கு இங்கே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஓட போகிறோம். எங்கே ஓட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீழே ஓட போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். ஆனால் கீழே ஓடல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருந்துச்சுல, அதை எடுத்துகிட்டு கீழே குதிக்க போகிறோம். டோர் லாக் இதாலும் நம்மளுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வேணாம் இப்போதைக்கு. ஓகே, ஓப்பனே பண்ணி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். டேசர் கன் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி செத்துச்சு. வாடிய மச்சி வாழைக்காய் பஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான ஷாட். நம்ம பிட்டெக்ஸ்லேயே போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணிக்கு ஃபஸ்ட் டைம் பிட்டெக்ஸில் கிராணி சுட்ட மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுப்பாங்க. மறக்காம பார்க்குறவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்காக வாய்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணி பேசிகிட்ருக்கேன். இதுக்காகவாச்சும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக மாட்டிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டையன். அவரை போட்டு தெளியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 2 நிமிஷத்துக்கு காணாமல் போயிடுவார். நீங்கள் கிராணியில் ஒரு நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு தாட்டி நம்ம அவங்கள சுடும் போதும் ஒவ்வொரு தாட்டி டைம் இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும். நான் போன வீடியோக்காக ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிராணி சுடும்போது 2.5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2.2 மினிட்ஸ் தான் காட்டுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பக்கு. அந்த பக் இருந்துச்சுன்னா கிராணி உங்களுக்கு 5 மினிட்ஸ் லேட்டாக வரும். போன தாட்டி நான் அப்படி வச்சு தான் எடுத்தேன். ஆக்சுவலாக நான் இந்த கேமை ஃபஸ்ட் டைம் விளாட்றேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் இதை வந்து 4th டைம் விளாட்றேன். ஃபஸ்ட் டைம் விளாட்றப்ப அவுட் ஆகிட்டேன். ஃபஸ்ட் டே 1 டப்புன்னு பயந்துட்டு ஒழிஞ்சிட்டே இருந்தேன். அப்புறம் டே 2 அவ்வளோதான். டே 2னா செகண்ட் டைம் விளாட்றப்ப ஈஸியாக அவுட் ஆகிட்டு. இது இழுத்துட்டு போய்க்கலாம் கைஸ். வெட்டி நான் பேச வேணாம். இது இழுத்துட்டு போயிட்டா நம்மளுக்கு தேவைப்படும் எப்படியாச்சும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன தெரியாதோ அது கிடச்சிருச்சு. உங்களை ஏமாத்திருக்காது அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம கீழே போயிட்டு வந்துக்கலாம். மேலே போனோன்னா பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வரும்போது கிராணி நம்மளை அடிச்சோம். இப்போ அவங்க உயிரோடு இல்லையா? இதான் சான்ஸு. நம்ம போய் கீழே ஓப்பன் பண்ணிட்டோன்னா கீழே மறுபடியும் வேணும்னா எடுக்கிறப்ப நம்ம டேசருக்கு நெட் வந்துக்கலாம். இது வேஸ்ட்டு கேஸ். இதுக்கு நம்ம வராமே இருந்திருக்கலாம். இப்போ மேலே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லோரும் முன்னெச்சரிக்கையே தான் கேஸ். அப்போ நம்ம மேலே ஓப்பன் பண்ணிட்டு கீழே வரும்போது கிராணி உயிரோடு வந்துடும். அப்புறம் கிராண்ட்பாவும் வந்துடுவார். அப்புறம் நம்ம கீழே வரும்போது டப்பாங்கன்னு மண்டையிலே வச்சு அடிச்சு போடுவாங்க 2 பேரும் சேர்ந்து. இப்போ சப்போஸ் நம்ம கீழே ஓப்பன் பண்ணிட்டு மேலே போனோன்னா கீழே போகிறப்ப கூட பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கீழே போயிட்டா கன் எடுத்து போய்க்கலாம். சுட்டுன்னு தள்ளிடலாம். கட்டிங் பிளேஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கேசோலின் மட்டும்தான் தேவை. கேசோலின் அப்புறம் இன்னும் 2 பிக்சர். அது எங்கே இருக்குன்னு தான் தேடிட்டு இருக்கணும். இப்போ கிராணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு பார்க்கலாமா? ஓகே. அது வராத வரைக்கும் நம்மளுக்கு தான் சந்தோஷம். பேட்லாக்கி நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பிக்சர் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி சுட்டிட்டுறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மோசமான விஷயம் இது. கிராணி நம்ம கையால் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிக்சரை கிராணி இது பண்ணுறப்ப நம்ம பிக்சரை போட்டு கிராண்ட்பாவை போட்டு தள்ளுவோம். அது கிராண்ட்பா வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பிகாஸ் கிராணியை போட்டு தள்ளினதுக்கப்புறம் தானே நம்ம கிராண்ட்பாவை போட்டோம். அப்புறம் எப்படி கிராண்ட்பா வந்துருப்பார்? வெயிட் பண்ணி வாட்ச் பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட்பா என்ட்ரி மாசான என்ட்ரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவன் சொட்டத்தலையிலே சுட்டணும்னு எனக்கு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவனோட மெயின் பாயிண்ட்டு தான் நான் குறி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி என்னோடய அட்டாக்குன்னு மட்டும் பாருங்கள். பாயம்புலி பரமசிவம். அட்டாக் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஷாட். கிராண்ட்பா டெட்டு. இவனை அடிச்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால்
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஸோலின் தேட போகிறோம். இவ்வளோ நேரம் இந்த ஃப்யூஸை பார்க்காமே இருந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஃப்யூஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும், அதை உடையாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவையானது ஒன்று தான், அதுதான் கேஸோலின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஃப்யூஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி 8 போய் மேலே வச்சுனா நம்மளுக்கு லாபம். இந்த இடத்துல வந்து அங்கேயும் ஒரு பிளாங்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஓப்பன் பண்ணி விடணும். அதுக்கு நீங்கள் வந்து ஹெலிகாப்டருக்கு இது சைடு ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிறதுல செக் பண்ணிகிட்ருக்கோம். வெப்பன் கீ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெப்பன் கீயில் வந்து கீழே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்பன் கீக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு தான் வந்திருப்போம். ஆனால் வந்து இந்த சாவி வச்சு ஓப்பன் பண்ணோம்ல, இன்றைக்கி கிராண்ட்பா வச்சு செய்ய போகிறோம். ஸ்பான் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், கிராண்ட்பாவை போட்டு தாக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிராண்ட்பா மர்டர் தான். வாங்க மர்டர் பண்ணுவோம். மர்டர் போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிராணியெல்லாம் சப்பையாக இருக்குது இப்போலாம் விளாட்றதுக்கு. ஏன்டா இவன் எல்லா யூடியூபர்ஸும் எடுத்து ஆல்ரெடி போட்டாக்கி இப்போ போடுறான்னு பார்க்குறீங்களா? நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். வெயிட் அண்ட் வாட்ச். மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் கிராணியை வச்சுட்டே விளாடுவாங்க. ஆனால் நான் போட்டு தள்ளிட்டு விளாடுவேன். என் ஸ்டைல் தனி ஸ்டைல். எப்படி பார்க்கமா, கெத்தா மாசா எஸ்கேப் கேமிங்கா? ஓகே வாங்க நம்ம இதை சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கட்டிங் பிளேயர்ஸ் தேவை இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஹேண்ட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். நானே இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகேங்க, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம வந்து கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் ஃபியூஸ் எடுத்து போனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிக்சர் வச்சா தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் ஃபியூஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீழே போய் பிக்சர் தான் சேவ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட 2 பிக்சர் தான் இப்போதைக்கு இருக்குது. 3வது பிக்சர் எங்கே இருக்குன்னு தெரியல, தேட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பிக்சர் எடுத்து வந்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் 3வது பிக்சர் எடுப்போம். கிராண்ட்பாவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு எதுக்கும் கிராண்ட் எடுத்து வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். என்னடாது வித்தியாசமாக இருக்குது. ஃபீவராக இருக்கிறனால பேசக்கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்ல, எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்களா? ஐ எம் வெரி சேடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோடய ஸ்டைலை கட்டுற பாருங்க. போட்டு எடுக்கணும், அப்புறம் போட்டு சொல்லணும். இதுதான் நம்ம ஸ்டைல். கிராணி வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு காது வந்து ஷார்ப்புப்பாங்க, ஆனால் ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப வேஸ்ட்டு கைஸ், ரொம்ப வேஸ்ட். கிராணி தேடி கிராண்ட்பா வருவார், காதல் மன்னன். ஓயோ கிராணி, உனக்கு என்னாச்சு அப்படின்னு வருவார். நம்ம சொல்கிறோம், கிராண்ட்பா உன்னை அடிச்சு போட்டேன்னா நீ அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். ஓவராக சீட் போட்டல, அவ்வளோதான் கைஸ். 2 பேர்த்தையும் போட்டு சொல்லியாச்சு. என்னோட அது 2 பேரும் நம்மளுக்கு வழியே விட முடியாது. நான் சொன்னேன்ல கைஸ் சர்ப்ரைஸு, அது சீக்கிரம் வரப்போகுது. கூடி சீக்கிரம் வெயிட் அண்ட் வாட்ச். கூடி சீக்கிரம் அந்த சர்ப்ரைஸ் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். இடத்த மாற்றவே மாட்டாங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இடமே மாற்ற மாட்டாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ கிராண்டி சாப்பிட்டுட்டு வந்தாலும் ஒரே இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ப்ளேஸே மாறாது. அதே மாதிரி தான் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம வந்து பிக்சராலே எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க பிக்சரை போய் எடுத்து வைப்போம். பிக்சர் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண பார்ப்போம். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஹெலிகாப்டர் மேனுவல் ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சு, இல்லைனா நம்மளுக்கு பெரிய தொல்லையாக போயிருக்கோம். ஹெலிகாப்டர் மேனுவல் எப்போவுமே எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. இந்தாட்டி ஹெலிகாப்டர் மேனுவல் சீக்கிரம் கிடச்சிருது. நான் 4 டைம் விளாண்டேன். எல்லா டைமும் எனக்கு ஹெலிகாப்டர் மேனுவல் சீக்கிரம் தான் கிடச்சிது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப மோசமாக இருக்குது. மேலே போனால் கீழே வந்துடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். நம்மளுக்கு இதில் முக்கியமான பொருளே அந்த 3 ஃபோட்டோஸு, ஹெலிகாப்டர் கீ, கெசோலின், டக்டு. ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப மோசம். நான் ஒன்றுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். இதெல்லாம் நியாயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மோசம். ஆடு வந்துச்சு, அதை நான் கட் பண்ணி விட்டேன். ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெட்டுற ஆடெலாம் நம்மளுக்கு வருது, ரொம்ப கவலையாக இருக்குது. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் கேமர் நம்மளுக்கு தக்காளி வெட்டுற ஆட் வருது பாருங்க, ரொம்ப சேடாக இருக்கும். ஓகே வாங்க கேம் ப்ளே கண்டினியூ பண்ணலாம். இப்போ கொஞ்சம் வாய்ஸை லவுட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு பேசுகிற பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பழைய எஸ்கே கேமிங் வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிராணி வருதுன்னு பார்க்குறேன். எந்த சைடு இருந்து வருதுன்னு பார்க்கலாம். நம்ம பழைய ட்ரிக் தான். கிராணி எந்த சைடு வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடாக நம்ம ஓடணும். ஓகே வாங்க, ஓடுங்க. சுற்றுது கட்டாலே. அடா ஏதோ சேனலை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சேனல்லேருந்து நான் பார்த்து காப்பி அடிக்க தான் செய்கிறேன். இது என்ன சேனல்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க, கமெண்ட் செக்ஷனில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் நம்ம ஷார்ட் கன் எடுத்து கிராணியை போட்டு தாக்கலாம். கிராண்ட்பா நம்மளை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப மோசம், சத்தியமாக சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப மோசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முடிச்சு விட்டாங்க. போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன விதமான பக்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அந்த கிராண்ட்பாவால் நம்ம இப்போ எத்தனாவது டே 4 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டே 4 தான். டே 4லேயும் செத்துருவோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், செத்துருவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம சாவோம். டே 5 தான் நம்ம பழைப்போம். டே 5 தான் நம்ம ஜெயிப்போம். எவன் ஒருத்தர் நல்ல விதமாக ஜெயிச்சு சரித்திரம் இருக்கா? ஓகே வாங்க, மறுபடியும் ஒரு ஆடு வந்துச்சு. ரொம்ப மோசமான ஆடாக இருக்குது. ஆடு போட்டே கொள்றா இருக்குது கேமில். அதனால் ஆடை அடிச்சுட்டு நம்ம இப்போ கேம் பிளே மோடி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அப்புறம் கிராணிக்கும் கிராண்ட்பாக்கும் நம்ம தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் நம்ம அம்மா அப்பா மாற்றி சொல்லிட்டு பாருங்கள். நம்ம அம்மா அப்பாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் மோடி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. நம்ம வீட்டிலலாம் கிராண்ட்பா செமையாக பேசிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஆடாவடித்தனம் பண்ணிகிட்ருக்காரு. ரூல்ஸ் எல்லாம் போடுறது, என்கிட்ட மீறி ஏதாச்சும் ஆடாவடித்தனம் பண்ண கண்ணை துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுருன்னு ரூல்ஸ் எல்லாம் பேசுகிறாரு. கிராணியும் கிராண்ட்பாவும் ரொம்ப மோசமாக நல்லா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் இதை என்ன பண்ணேன்னு தெரியுமா கைஸ்? நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ திக்கி தளறி பேசிகிட்ருக்கேன். என்ன பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால தான் உளறிக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி வருதா ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுருச்சு. இப்போ மொட்டையை வரைக்கும் ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவன் நடத்த வரைக்கும் எவ்வளோ லேட் ஆகும். இப்போ நான் ஃபியூச்சரில் நடக்க போகிறது முன்னாடியே சொல்லிகிட்ருக்கேன். என்னடா சர்ப்ரைஸ் சொல்லி அது இன்னும் காணுன்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் டே 4ல் இறந்துருவேன். டே 4ல் இறக்க மாட்டேன். ஆமாம் கைஸ், டே 3ல் இறந்துருவேன். இறந்தவுடனே நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஓட்டி விட்டுட்டு டே 4க்கு வந்தேன். அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானே இப்போ தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதுதான் இந்த சர்ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மொட்டையன் எவ்வளோ கெத்தாக இருக்கார். பார்த்தீங்கன்னா ஜெயிலில் மொத்த கைதி மாதிரி இருக்கார். அப்புறம் நம்ம இப்போ விஜய் தளபதி இப்போ டிவிகே கட்சியில் இருக்காருல்ல, அவர் ஜனநாயகன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அது யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு காமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதான் நான் சொன்ன உங்களுக்கு சர்ப்ரைஸ். இதெல்லாட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டே நான் இந்த தண்ணியெலாம் நிறுத்திட்டேன். இது எனக்கு ரொம்ப மோசமாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இது மேலே ரொம்ப வெறியில் இருக்கேன். கத்துது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இது கத்துது. அதனால் தாங்கவே முடியல என்னால். பயங்கரமாக கத்துது. இப்போ பாருங்கள், அது கத்துறதை பார்த்தா இந்த காந்தாரா படம் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த காந்தாரா படத்தில் வர மாதிரியே கத்துது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அச்சாஸில் காந்தாரா மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. காந்தாரா மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் கேசோலின் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம கேசோலின் ஊற்றிட்டோம். கேசோலின் இல்லை கேஸ் ஊற்ற போகிறோம். கேசோலின் ஊற்ற போகிறோம். இப்போ ஊற்றிட்டுருக்கோம், கிளிக் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். கெசோலின் ஊற்றிக்கிட்டே இருக்கோம். கெசோலின் ஊற்றிக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கெசோலின் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம போய் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா டக்ட் டேப் எடுத்துகிட்டு வர போகிறோம். டக்டு டேப்பு அதை எடுத்துகிட்டு ஹெலிகாப்டரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸில் கிராணி கேமையே முடிக்க போகிறோம். இந்த மாதிரி சேவ் பண்ணி விளையாட கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக விளையாட முடியும். இல்லைன்னா கடைசியில் திணறுவீங்க. நான் வேண்டிக்கிறவங்க கடவுள்கிட்ட.
இப்போ நான் வந்து இன்னொரு டைம் குதிக்கணும் கீழே ஹெலிகாப்டர் கீ எடுக்கிறதுக்கு. அப்போ நான் வந்து டே 6க்கு போயிட்டேன்னா அப்புறம் என் சொல்லி முடிஞ்சிச்சு. போகக்கூடாதுன்னு சொல்லி ஜூபா ஜாபி ஜாபி ஜோட் மந்திரம் போட்டேன் மனசுக்குள்ளேயே. அது வந்து நிறைவேறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கேம் பிளே நம்ம முடிக்க போகிறோம். வாங்க முடிக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் எஸ்கே கேமிங் பிடிக்குமோ ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடி சீக்கிரம் ஒரு 1K வாட்ச் அடிக்கணும். அதுக்கு மறக்காமல் எனக்கு ஹெல்ப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த கேம் பிளே முடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம், இப்போ என்ன வர போகிறேன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிராண்ட் என்ன நடக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிராணி கிராண்ட்பா 2 பேரும் வந்து நின்று அழுவாங்க. பேராண்டி எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி அழுவாங்க. நம்ம சொல்லுவோம் போயிட்டு வரோம் கிளவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் வேறு அடிக்கடி வருது. நம்ம இதோட இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். இப்போ என்ன வரும்னு தெரியுமா? தி எண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த கேம் பிளே வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.